மகாநதி தாத்தாட்ட போட்ட சபதப்படி விஜய் திரும்பவும் காவேரிக்கு தன்னை பத்தி புரிய வச்சு அது மூலியமா ஒண்ணு சேர போறாரு. அது எப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய சப்ஸ்கிரைபர் இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த கதை பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இங்க தாத்தாட்ட விஜய் சபதம் எடுக்கிறாரு. என்னன்னா, நான் இனிமே அழமாட்டேன், கஷ்டப்பட மாட்டேன் தாத்தா. உங்க மேல சத்தியமா காவேரிக்கு நான் யாருங்கிறத புரிய வைப்பேன். அதே மாதிரி காவேரியுடைய குடும்பத்துக்கும் நான் யாருன்னு புரிய வைப்பேன். புரிய வச்சு அது மூலியமா காவேரியை திரும்பவும் நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வருவோம் தாத்தா அப்படின்னு விஜய் இங்க சத்தியம் பண்றாரு. சத்தியம் பண்ணிட்டு ரொம்ப வீராப்பா விஜய் அங்கிருந்து கிளம்பி ஆபீஸ் போறாரு. ஆனா போன விஜய்க்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. காவேரிக்கு நம்ம வச்சிருக்க அன்பை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? தாத்தா சொன்ன மாதிரி காவேரிக்கு நம்ம மேல அன்பு பாசம் இருக்கு. அதனாலதான் நம்மள்கிட்ட பேசணும்னு சாவி எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்தா. ஆனா நாம தான் அது சரியா புரிஞ்சுக்கல. இல்லைன்னா நாம அப்பவே காவேரி போகாத காவேரி என்னை விட்டு அப்படின்னு காவேரி கிட்ட பேசிருக்கலாம். நாம பாட்டுக்கு அமைதியா இருந்துட்டோம். நாம பண்ணது பெரிய தப்பு தான். இப்போ காவேரியும் போயிட்டான். நாம காவேரி கிட்ட எப்படியாவது பேசணும், பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு விஜய் இங்க முடிவு பண்றாரு. முடிவு பண்ணிட்டு ஆபீஸ்ல என்ன பண்ண உட்காந்துருக்காரு. இங்க விஜய் வீட்டுல இருக்கும்போது காவேரி கிட்ட ஒரு முக்கியமான புது ப்ராஜெக்டுக்காக செக் ஒன்று கொடுத்திருப்பாரு. அந்த செக்கு காவிரிட்ட தான் இருக்கும். காவிரி தன்னுடைய பேக் எடுத்து திறந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த செக்கை பாக்குறாங்க. ஆஹா, இது விஜய் நம்மகிட்ட கொடுத்த செக்காச்சே, இதை நம்ம கொடுத்துணுமே அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா இது எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாம இங்க கங்காவை கூப்பிடுறாங்க. அக்கா, எனக்கு ஒரு உதவி பண்ணணும்க்கா அப்படின்னு சொல்லு காவேரி, என்ன பண்ணணும்? இல்லக்கா, அந்த வீட்டுல இருக்கும்போது ஒரு புது ப்ராஜெக்டுக்காக ஒரு செக் ஒன்று போட்டிருந்தார் விஜய். அந்த செக்கு என்கிட்ட தாக்கா இருக்கு. அந்த செக்கு பாவம் காணும்னா அவங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகும்ல. அந்த செக்கை மட்டும் கொண்டு போய் கொடுத்துறியாக்கா நீன்னு. ஏய் காவேரி, என்ன விளையாடுறியா? நீயே போக மாட்டேன்னு முடிவாயிடுச்சு. இனிமே நான் மட்டும் எப்படி போவேன்? நான்லாம் போலடி அப்படின்னு கங்கா சொல்றாங்க. இல்லக்கா, நமக்கு இனிமே அங்க போகணும்னு விருப்பம் இல்லைதான். ஆனா பாவம்க்கா, இந்த செக்கு கிட்ட 20 லட்ச ரூபா செக்குக்கா. இதனால 20 லட்ச ரூபா லாஸ் ஆகணும்க்கா அப்படின்னு காவேரி சொல்றாங்க. சரி காவேரி, நான் மட்டும் போன செட் ஆகாது, நீயும் வரியா என் கூட அப்படின்னு கேக்குறாங்க. நான் வரலக்கா, நான் விஜயை பார்த்தா என்னால நார்மலா இருக்க முடியாதுக்கா. காவேரி, விஜயை பார்த்தா நார்மலா இருக்க முடியாதுன்னா அப்போ உனக்கு விஜய் மேல லவ் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. என்னக்கா இப்படி கேக்குறீங்க? விஜய் மேல எனக்கு லவ் இருக்குக்கா. அப்படியாண்டி அம்மா பேசும்போதெல்லாம் எதுவும் பேசாம இருக்க? உண்மையாவே எனக்கு விஜய் பிடிச்சிருக்கு, விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்ல வேண்டியதானே? இல்லக்கா, இருந்தாலும் கோபமும் இருக்கு. காவேரி, கோபங்கிறது யார் மேலாலும் இருக்கலாம். ஆனா அன்பு பாசங்கிறது நமக்கு பிடிச்சவங்க மேல மட்டும்தான் இருக்கும். அப்போ உனக்கு விஜய் பிடிச்சிருக்கு தானே, நீ வா போலாம் அப்படின்னு இங்க கிளம்புறாங்க. சாரதா பார்த்ததும், ஏய் எங்கடி போறீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்க, கங்கா உடனே, இல்லம்மா, காவேரி மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா, அதான் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு. அதெல்லாம் ஒண்ணும் போனா இங்கே இருங்க. அம்மா, நீ என்னம்மா ஜெயில் வார்டன் மாதிரி பண்ற? நாங்க என்ன இப்போ ஊர் சுத்துவா போறோம்னு சொன்னோம்? பக்கத்துல இருக்க கோயில் தானமா போறோம்னு சொன்னோம். ஏண்டி, தெரியாத இடத்துல எந்த கோயிலுக்கு போவீங்க? மா, கோயில் பக்கத்துல இல்லாம இருக்கு, போன உடனே வந்துருவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரியும் கங்காவும் கிளம்புறாங்க. இருந்தாலும் சாரதாவுக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்தலாவே இருக்கு. இங்க கங்காவும் காவேரியும் ஒரு ஆட்டோ பிடிச்சி போறாங்க. அப்போ கங்கா சொல்றாங்க, ஏண்டி காவேரி, விஜய் மேல இவ்வளவு அன்பு பாசமும் வச்சிருக்க, அப்புறம் ஏண்டி விஜயை விட்டு வரணும்னு நினைக்கிற? நீ விஜய் கூட சேர்ந்து வாழ வேண்டியதானே அப்படின்னு கங்கா கேக்குறாங்க. இல்லக்கா, ஆனா சேர்ந்து வாழணும் நான் மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? அவரும் ஆசைப்படணும்ல. ஆனா அவரு அந்த மாதிரி ஆசைப்படுற மாதிரி தெரியலையேக்கா. எப்படி காவி சொல்ற? ஆமாக்கா, வீட்டுக்கு சாவி கொடுக்க போனால அப்ப கூட என்ன ஒரு வார்த்தை போகாத காவேரி, இங்கவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனா அவரு சொல்லவே இல்லைக்கா. அப்போ அவருக்கு நாங்க இருக்கிறது பிடிக்கும் தானக்கா அர்த்தம் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. உடனே கங்கா, காவேரி, எதுக்காகலாம் அவருக்கு ஒண்ணு பிடிக்கணும்னு அர்த்தம் இல்லடி, நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க போடி அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, விடுக்கா அப்படின்னு இங்க காவேரி கங்காவும் நேரம் ஆபீஸ் போறாங்க. கரெக்டா ரூம்ல பார்த்தா விஜய் தான் உட்காந்துருக்காரு. காவிரியை பார்த்தா விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா வெளிக்காட்டிக்கல. காவிரி ஒண்ணு, அன்னைக்கு ஒரு செக்கு கொடுத்தீங்க என்கிட்ட, அது முக்கியமான செக்குன்னு சொன்னீங்க, அதை நீங்க மிஸ் பண்ணிருப்பேன்னு தேடுவீங்க, அதனாலதான் அதை கொடுத்துருப்பான்னு வந்தேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லவும், காவேரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், விஜய் ஒண்ணு, நில்லு காவேரி அப்படின்னு சொன்னாங்க. அதுல காவேரிக்கு இல்ல தலை சுத்துற மாதிரி இருக்கு. டக்குன்னு தடுமாறி சேர பிடிக்கிறாங்க. கங்கா உடனே, காவேரி என்னாச்சு அப்படின்னு கேட்க, உடனே காவேரி, ஒண்ணும் இல்லக்கா, ஒரு மாதிரி தலை சுத்தலா இருக்கு.
விஜய் ஒண்ணு, என்னாச்சு காவேரி, என்னாச்சு உனக்கு? இரு, நான் ஆம்புலன்ஸ் கால் பண்றேன், நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு பதறாரு. உடனே கங்கா, ஒண்ணும் இல்லைங்க, அவ சரியா சாப்பிடல 2 நாளா, அதான் அப்படி இருக்கு, நாங்க பாத்துக்க விடுங்க அப்படின்னு சொல்லவும், இங்க காவேரி திடீர்னு வாமிட் பண்றாங்க. விஜய்க்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்லைங்க, அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு, வாங்க ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லி இங்க காவேரி சொல்ல கேட்காம காவேரி தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போறாரு விஜய். அங்க ஹாஸ்பிட்டல் போனது டாக்டர்கிட்ட போயிட்டு, இது மாதிரி என் ஒய்ஃப் தான், என்னாச்சுன்னு தெரியல, வாமிட் பண்றாங்க, தலை சுத்தா இருக்குங்கிறாங்க, உடனே நான் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பாக்குற காவேரிக்கும் கங்காவுக்கும், பாரு காவேரி, உனக்கு ஒண்ணுனதும் விஜய் எப்படி துடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படிங்க காவேரி யோசிக்கிறாங்க. அப்போ விஜய் நம்ம மேல இன்னமும் அன்பும் உயிரோட தான் லவ்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு இங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு காவேரி கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் விஜய் சந்தோஷப்படுறாரு, துள்ளி குதிக்கிறாரு, காவேரியை கட்டிப்பிடிச்ச முத்தம் கொடுக்குறாரு. காவேரி பாத்தியா, நாம திரும்ப ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு அந்த கடவுளே முடிவு பண்றாரு காவேரி. அதான் நமக்கு இப்போ ஒரு குழந்தை உருவாயிருக்கு, இனிமே நம்ம பிடிக்கூடாது காவேரி, கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்து வாழணும் காவேரி. இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நிறைய ட்ரை பண்ணேன், ஆனா என் ஈகோ தடுத்துருச்சு, சொல்ல முடியல. இங்க பாரு காவேரி, இப்ப சொல்றேன், நீ எனக்காக பிறந்தவ, நான் உனக்காக பிறந்தவ, நாம 2 பேரும் பிரிஞ்சு போறத கடவுளை ஏத்துக்க மாட்டாரு, நாம சேர்ந்தா வாழணும். ஏன் ஓப்பனா சொல்றேன், எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, நீ இல்லாம என்னால வாழ முடியாது காவேரி, நீ மட்டும் என்னை விட்டு பிரிஞ்சு போனா கண்டிப்பா செத்துருவேன் காவேரி, ப்ளீஸ் காவேரி, என்னை மன்னிச்சு ஏத்துக்கோ, நான் பண்ண தப்பு தான் காவேரி, என் கூட வந்துரு காவேரி அப்படின்னு காவிரியை கட்டுப்பிடிச்சிட்டு இங்க விஜய் முத்தம் கொடுக்குறாரு. காவிரியால மறுத்து பேசவே முடியல. கங்கா உடனே, பாத்தியா காவேரி, நான் தான் சொன்னால விஜய்க்கும் மேல அன்பு பாசம் இருக்கு காவேரி, நீ விஜய் கூட போ, அம்மாட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு காவிரிய விஜய் கூடவே அனுப்பி வைக்கிறாங்க கங்கா.